கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 12. இந்திராபாயையும் அவள் அத்தையையும் வெளியில் இருக்கச் சொல்லி கிருஷ்ணராவ் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற பொழுது ஜெகதீசனும் 2 அடி தூரத்தில் அவன் பின்னால் சென்றான். கிருஷ்ணராவ் முன்னறையில் சென்று நின்று நாற்புறங்களிலும் பார்த்த பின் ஒன்றும் தவறில்லை என்று நினைக்கிறேன் என்று ஜெகதீசனை நோக்கி கூறிவிட்டு இந்திராபாயை நோக்கி, நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்பது நலம், மன்னியுங்கள் என்று கூறினான். இந்திராபாய் சரிதான் என்று அவனை உற்று நோக்கிக் கொண்டே இருந்தாள். கிருஷ்ணராவ் உள்ளே சென்று மற்ற 2 அறைகளையும் பார்த்தான். அங்கு ஒன்று வித்தியாசமாக புலப்படவில்லை. ஆகையால் திரும்பி முன்னறைக்கு வந்தான். அவன் யாவரையும் நோக்கி, ஒன்றும் தவறில்லை என்று கருதுகிறேன். ஒரு சமயம் ஜனகன் இங்கு வந்திருப்பான். அதனால்தான் சுவரில் இருக்கும் இந்திரம் அப்படி கோணலாக கோடுகள் இழுத்தது என்றான். அதன் பிறகு இந்திராபாய் முதலியவர்கள் அறைக்குள் வந்தார்கள். கிருஷ்ணராவ் அவர்களுக்கு ஆசனங்கள் அளித்து உட்காரும்படி அன்போடு பரிசரித்தான். கிருஷ்ணராவ் அவ்வாறு ஒன்றும் தவறில்லை என்று கூறி யாவரையும் உள்ளே வரவழைத்தாலும் அவன் முகத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்த ஜெகதீசனுக்கு மட்டும் அவன் மனதில் குழப்பம் இருந்து கொண்டிருப்பதாகவே புலப்பட்டது. வந்திருப்பவர்கள் அங்கிருக்கும் பொருட்களை பார்த்து புகழ்ந்து கொண்டிருக்கையில் கிருஷ்ணராவ் மிக்க கலவரத்தோடும் சந்தோஷத்தோடும் நாற்புறங்களிலும் நோக்கியபடி இருந்தான். கடைசியில் அங்கிருந்த இன்னொரு பக்க சிறை அறையின் கதவை திறந்து உள்ளே பார்த்தான். அங்கு ஒன்றுமில்லை. இந்திராபாய் அவனுடைய கலவரத்தை உணர்ந்து, என்ன கெடுதி நேரிடும் என்று கருதுகிறீர்கள் என்றாள். கிருஷ்ணராவ், இல்லை இல்லை, இன்னும் ஒன்றும் கூற முடியாது. எதற்கும் அத்தகைய கள்ளப்பயல் விஷயத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் அதிகமாகாது என்றான். இந்திராபாய் அங்கிருந்த அபூர்வ பொருட்களை எல்லாம் நோக்கி கொண்டிருந்து கடைசியில் சுவரில் இருந்த படங்களை பார்க்க தொடங்கினாள். அவற்றில் தன் படத்தை கண்டபொழுது அது ஒழுங்கீனமாக திரும்பி ஒரு பக்கம் சாய்ந்திருந்தது. அவள் நகைத்து கொண்டே, என் படத்தை பாருங்கள், எவ்வளவு லட்சணமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டே அதை சரியாக நிமிர்த்தி வைக்க எண்ணி 2 அடி முன் சென்றாள். அச்சமயம் சற்று நேரமாக அப்படத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்த கிருஷ்ணராவ், இந்திரா, நில் நில், முன் செல்லாதே என்று அலறினான். அதை கேட்ட இந்திராபாய் திடுக்கிட்டு மிக்க வியப்படைந்து சட்டென்று பின்னடைந்து விட்டாள். கிருஷ்ணராவ் அசைவற்று நின்ற அப்படத்தை உன்னிப்பாக பார்த்து கொண்டே, இப்படத்தை நாம் வைத்தது இந்த நிலைமையில் அல்ல. ஏன் ஜெகதீசன், இப்படியா வைத்தோம் என்றான். ஜெகதீசன், ஒரு காலம் இல்லை. நீ இந்த அறையில் மற்ற எந்த சாமானை வைப்பதை காட்டிலும் இந்த படத்தை அச்சோரில் மாட்ட எவ்வளவு அதிக காலம் செலவழித்ததை நான் பார்த்து மிக்க வியப்படைந்து விட்டேன் என்றான். கிருஷ்ணராவ் முகத்தை சுளித்துக் கொண்டு, என் வரையில் எனக்கு இங்கு என்ன நடந்திருக்கிறது என்று இன்னும் விளங்கவில்லையாயினும் உங்கள் அனைவரையும் ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் பின் அறைக்குள் போய்விடுங்கள். நான் இப்படி கூற விசனிக்கிறேன். ஆயினும் அப்பரமதுஷ்டன் விஷயத்தில் மிக்க ஜாக்கிரதையாக இருப்பதே நலமென்றான். மாதர்கள் மிக்க வியப்பும் கலவரமும் அடைந்து உடனே எழுந்த அறைக்குள் சென்றார்கள். ஆயினும் இந்திராபாய் மட்டும் வாய்ப்படி அருகிலேயே நின்றாள். கிருஷ்ணராவ் அப்படத்தை சற்று நேரம் உற்று நோக்கிய பின் சுற்றுமுற்றும் பார்த்து அங்கிருந்த ஒரு தூண்டிற்கோலை கண்டதும் சட்டென்று போய் அதை கையில் எடுத்துக்கொண்டான். அதை எடுத்துக்கொண்டு படத்திற்கு எதிரில் சென்று ஒரு பக்கத்தில் கீழே முழங்காலிட்டு உட்கார்ந்து கொண்டு கூடிய வரையில் தரையோடு தரையாக கவிழ்ந்து கொண்டு தூண்டிற்கோலை மேலுக்கு நீட்டிக்கொண்டு தன் பின்னால் நிற்கும் ஜெகதீசனையும் அவ்வாறே தரையில் கவிழ்ந்து கொள்ளும்படி சமிக்கை செய்தான். இந்திராபாய் வாயிற்படி அருகிலும் அவளுடைய அத்தை அவள் பின்னாலும் நின்றார்கள். கிருஷ்ணராவ் தூண்டிற்கோலை நீட்டி அதன் நுனியால் படத்தை சரியாக நிமிர்த்தினான். உடனே பளிச்சென்று மின்னல் போல ஒரு ஜோதி உண்டானதும் காது செவிடும்படி டுமில் என்று ஒரு வெடிச்சத்தம் நெகிடி அருகிலிருந்து கிளம்பியது. அதே சமயம் சுண்டைக்காய் அளவுள்ள பல குண்டுகள் மேலுக்கு பறந்தன. படம் பொடி பொடியாகிவிட்டது. படம் இருந்த உயரத்தில் குண்டுகள் பறந்தன. நெகிடியின் அருகில் இருந்த திரையில் பல துளைகள் உண்டாயின. சத்தம் கேட்டதும் கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் பொத்தென்று தரையில் படுத்துக் கொண்டார்கள். ஜெகதீசன் ஆவலோடு கிருஷ்ணராவை நோக்கினான். அவனுக்கு சற்றும் காயம் படவில்லை. ஒருவருக்கும் காயம் படவில்லை. அவர்கள் நின்று கொண்டிருந்தால் மடிந்தே போயிருப்பார்கள். கிருஷ்ணராவ் சற்றென்று பாய்ந்து சென்று நெகிடி அருகில் நோக்கினான். இந்திராபாய் அவன் பின்னாலும் மற்றவர்கள் அவள் பின்னாலும் சென்று நின்றார்கள். அங்கு வைத்திருந்த பொட்டணத்தில் ஒரு துப்பாக்கி இருந்தது. அதன் மேல் சுற்றப்பட்டிருந்த கடிதம் எரிந்து கொண்டிருந்தது. அந்த துப்பாக்கி அங்கிருந்த ஒரு கட்டையில் கட்டப்பட்டிருந்தது. அதன் குதிரையில் கம்பிகள் கட்டப்பட்டிருந்தன. அங்கு ஒரு மின்சார கருவி இருந்தது. அங்கு செய்யப்பட்டிருந்த எல்லா ஏற்பாடுகளையும் தந்திரமாக படத்தில் கம்பி கட்டப்பட்டிருந்ததை யாவும் கிருஷ்ணராவ் உணர்ந்து கொண்டான். எரிந்து கொண்டிருந்த கடிதங்களை எடுத்து அவன் நெகிடி குழியில் போட்டான். அந்த சமயம் பின்னால் நின்றிருந்த இந்திராபாய் கூச்சலிட்டதைக் கண்டு கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் அவளை நோக்கினார்கள். இந்திராபாய் அப்போதுதான் அங்கு செய்திருந்த ஏற்பாடுகளை ஒருவாறு உணர்ந்தாள். தமது படத்தை சரியாக நிமிர்த்த கிருஷ்ணராவ் அவன் எதிரில் சென்று நிற்கும் பொழுது துப்பாக்கி வெடித்து
அவன் மடியும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அறிந்தாள். அவள் கிருஷ்ணராவின் தோலை பற்றி கொண்டு கடவுளே என்று கூச்சலிட்டு ஒரு கரத்தால் தன் படத்தில் இருந்த அந்த மட்டத்தில் வெட்ட வெளியில் கிருஷ்ணராவின் சிரசிற்கு நேராக கோடு கிழித்து காட்டி, என் மூலமாக உம்மை அவன் கொல்ல நினைத்ததை கருதும் போது என்றாள். அதற்கு மேல் ஒன்றும் கூற அவளால் முடியவில்லை. கிருஷ்ணராவ் புன்னகை புரிந்து கொண்டு அலட்சியமாக, உனக்காவது எனக்காவது தீங்கு செய்வதாயின் அந்த முஷ்டிகரம் இன்னும் அதிக கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும் என்றான். அதன் பிறகு கிருஷ்ணராவ் ஜெகதீசனை நோக்கி, சரி, இனி அவன் எப்படி இங்கு உள்ளே வந்து இவ்வளவு காரியத்தையும் செய்துவிட்டு வெளியில் சென்றான் என்பதை அறிவோம். ஜனகனை கூப்பிடு என்றான். ஜனகன் கடை வீதிக்கு சென்றிருந்தது. அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருப்பதையும் கண்டார்கள். 2 நிமிடத்திற்குள் அவன் கிருஷ்ணராவின் எதிரில் வந்து நின்றான். உடனே தான் ஏதோ தவறு செய்து விட்டு இருப்பதாக அவன் மனதில் பட்டுவிட்டது. கிருஷ்ணராவ், ஜனகா, ஞானும் ஜெகதீசனும் வெளியில் சென்ற பின் இங்கு யார் வந்தது? உள்ளே இந்த அறைக்குள் யாரை விட்டு வைத்திருந்தாய்? ஜனகன், ஐயா, நான் ஒருவரையும் உள்ளே விடவில்லை. தாங்கள் இல்லாத பொழுது எவரையும் உள்ளே விட மாட்டேன். நகர வர்த்தக சாலையிலிருந்து 2 பெரிய உடும்பு பெட்டி போன்று ஒன்றை கொண்டு வந்து தாங்கள் இதை அனுப்பும்படி கட்டளை இருந்ததாக கூறி அதை வைத்துவிட்டு போய் விடுகிறோம். பிறகு வந்து பணம் பெற்றுக்கொள்கிறோம் என்றார்கள். அதன் மேல் நான் கதவை திறந்தேன். அவர்கள் பெட்டியை எடுத்து வந்து உள்ளே வைத்துவிட்டு உடனே வெளியில் சென்றார்கள் என்றதும், கிருஷ்ணராவ், பொறுப்புறு, பிறகு நடந்ததை நான் கூறுகிறேன். அவர்கள் அப்பெட்டியை பத்திரமாக சற்று கஷ்டத்தோடு கூடிய வரையில் அசைக்காமல் எடுத்து வந்தார்கள் அல்லவா என்றான். ஜனகன் ஆமாம் என்றான். கிருஷ்ணராவ், சரி, வைத்துவிட்டு போனவர்கள் சற்று நேரம் கழித்து மறுபடியும் வந்து தவறான விலாசத்தாருக்கு கொடுத்து விட்டோம் என்று கூறி முன் போலவே ஜாக்கிரதையோடு எடுத்துச் சென்றார்கள் அல்லவா என்றான். ஜனகன் ஆம் என்று நடந்த சங்கதியை விவரமாக தான் மறுபடியும் கதவை திறக்க மாட்டேன் என்றதும் அவர்கள் பணமளித்து கெஞ்சி கேட்டுக்கொண்டதும் யாவையும் தெளிவாக கூறினான். கிருஷ்ணராவ் அப்பெட்டிக்குள் ஒரு மனிதன் இருந்து என்னை கொல்ல இங்கு தக்க ஏற்பாடு செய்துவிட்டு சென்றான். அவன் நான் இறந்து போவேன் என்று பூரணமாக நம்பிக்கொண்டிருப்பான். ஆயினும் உன்மேல் குற்றமில்லை. எதற்கும் இனி இதைவிட இன்னும் அதிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள முயல் என்று கூறினான். பிறகு கிருஷ்ணராவ் ஜனகனை பல கேள்விகள் கேட்டு கூடிய வரையில் அந்த வண்டி, குதிரை, ஆட்கள் முதலிய எல்லாருடைய அடையாளங்களையும் தெரிந்து கொண்டான். 1/2 மணி நேரம் கழித்து கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் இந்திராபாய் அவள் அத்தை இருவரையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு இந்திராபாயின் வீட்டில் கொண்டு போய் விட்டு விட்டார்கள். மேற்கண்ட சம்பவங்கள் நடந்த பின் சில வாரங்கள் வரையில் கிருஷ்ணராவும் இந்திராபாயும் இணை பிரியாமலேயே இருந்தார்கள். அந்த முஷ்டிகரத்தை பிடிக்க வேண்டியதற்காக பன்முறை இந்திராபாயின் வீட்டில் ரகசிய ஆலோசனைகள் நடக்க வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, அந்நகரத்தில் மிக்க கொலைபாதகரான கள்ளர்கள் வசிக்கும் பயங்கரமான இடங்களுக்கெல்லாம் கிருஷ்ணராவ் செல்ல வேண்டியிருந்தது. அவ்வூரில் இருக்கும் மோட்டார்களையும் கள்ளர்களையும் வேவு பார்க்க வேண்டியிருந்தது. இதெல்லாம் பெரிதல்ல. எப்படிப்பட்ட தைரியசாலிகளான வீரர்களும் செல்ல அஞ்சும் மயான சாலை என்ற கொலை நடக்கும் இடத்திற்கு கூட செல்ல வேண்டியிருந்தது. இதற்காக கிருஷ்ணராவ் இதுகாரும் அணியாத மாறு வேடம் அனைத்தும் அணிவதைக் கண்ட ஜெகதீசன் மிக்க வியப்படைந்தான். இதுகாரும் அத்தகைய அபூர்வமான உடைகளை எல்லாம் அணிந்ததில்லை. ஜெகதீசனுக்கு இவையாவும் மிக்க வியப்பையும் கலவரத்தையும் தந்தன. இனி நடந்த விசேஷ சங்கதியையும் கூறுவோம். ஒரு நாள் பிற்பகல் கிருஷ்ணராவ் இந்திராபாயும் இந்திராபாயின் வீட்டிலிருந்து கீழே வந்து படிக்கட்டுகளில் நின்றார்கள். அச்சமயம் 2 வீடுகளுக்கு அப்பால் ஒரு வீட்டில் மாசற்படியில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். அவன் அங்கு பதுங்கிக் கொண்டிருந்தான். அவன் முதுகு கூனுடையது போலிருந்தது. அவனுடைய இடதுகரம் முறுக்கிக் கொண்டிருந்தது போல தோன்றியது. அவன் முஷ்டிகரமே. அவன் டெலிபோன் எந்திரங்களை மேல்பார்வை பார்க்கும் உத்தியோகஸ்தர் அணிந்திருக்கும் உடையை அணிந்திருந்தான். அதற்கு அவசியமான கருவிகளை வைத்திருப்பவன் போல தோளில் ஒரு பையை மாட்டிக்கொண்டிருந்தான். அச்சமயம் மட்டும் அவன் முகமுடி அணிய அனுகூலப்படவில்லையாயினும் தன் அடையாளம் சற்றும் தெரியாதிருப்பதற்காக விவகாரமான ஒரு பொய் கருப்பு தாடியை வைத்துக் கொண்டிருந்தான். அவன் தன் முகத்தில் 3/4 பாகத்தை அவசியமானாலன்றி ஒருவரும் காணாதபடி திருப்பிக் கொண்டிருந்தான். கூடிய வரையில் முகத்தையே ஒருவர் காணாத வண்ணம் மறைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் மிக்க சாமர்த்தியமாக தான் நின்றிருந்த மாதிரி காண்போருக்கு சுபாவம் போல தோன்றும் வண்ணம் செய்திருந்தான். முஷ்டிகரம் கிருஷ்ணராவும் இந்திராபாயும் வாயிற்படியில் வந்திருப்பதை பார்த்துவிட்டான். உடனே அங்கிருந்து பூரணமாக முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டு மெதுவாக அங்கிருந்து நழுவி சற்று தூரத்தில் இருந்த ஒரு வீட்டின் வெளியில் இருந்த மதிர் சுவரிலுள்ள வாயிற்படியில் மறைந்து விட்டான். கிருஷ்ணராவும் இந்திராபாயும் சந்தோஷமாக சிரித்துக்கொண்டும் பேசிக்கொண்டும் வீதியின் வழியே சென்றார்கள். முஷ்டிகரம் தன் மறைவிடில் இடத்திலிருந்து அவர்கள் தான் இருக்குமிடத்தை கடந்து சென்றதும் தன் கோபத்தை அடக்க முடியாமல் அவர்களை நோக்கி முஷ்டி பிடித்த தன் கரத்தை ஆகட்டும், எங்கு தப்புவீர்கள் என்பது போல சுட்டிக்காட்டிவிட்டு
அவர்கள் வீதியின் முனையில் திரும்பியதும் அங்கிருந்த இந்திராபாயின் வீட்டை நோக்கி திரும்பினான்.